வணக்கம். நேசகான செய்திகள் வரை கண்ணுடன் வாசிப்பவர் சிண்டல்லா. பிரதமர் நரேந்திர மோடியின் ரூபாய் நோட்டு நடவடிக்கை ஒரே சமயத்தில் 4 அரசர்களுக்கு எதிரான அதிரடி நடவடிக்கையாகும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் புகழாரம் சூட்டியுள்ளார். வடக்கு கோவாவில் உள்ள திலிம் கிராமத்தில் பாஜகவின் வெற்றி சங்கல்பம் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மனோகர் பாரிக்கர் கூறும்போது, 1000 கோடிக்கணக்கான ரூபாய்கள் கள்ளநோட்டுகளாக அச்சடிக்கப்பட்டு நம் விரோதி நாட்டினால் நம் நாட்டுக்குள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இது லட்சம் கோடியாகவும் இருக்கலாம். இவை நம் நாட்டை சீர்குலைக்க செய்யும் முயற்சியாகும். பல எல்லைகள் வழியாகவும் கள்ள ரூபாய் நோட்டுகள் உள்ளுக்குள் அனுப்பி நம் பொருளாதாரத்தை நம் விரோதி நாடு சீரழிக்க முயன்று வருகின்றது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தின் மூலம் நாட்டு மக்கள் நம் இராணுவத்தினரின் உயிர்களை பறிப்பது மட்டுமல்ல, நம் பொருளாதாரத்தின் மீதும் மறைமுக தாக்குதல் நடைபெற்று வருகின்றது. கருப்பு பணம், ஊழல் பணம், பயங்கரவாத பணம், போதை மருந்து பணம் என்ற 4 அரசர்கள் மீது மோடி நடவடிக்கை எடுத்துள்ளார். காஷ்மீர் நிரந்தர தீவிரவாதம், வடகிழக்கு தீவிரவாதம், நக்சல் பயங்கரவாதம் ஆகியவை இந்த கள்ளநோட்டுகளில் தான் நடைபெறுகின்றது. பாகிஸ்தானிலிருந்து கள்ளநோட்டுகள் வருவது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் நவம்பர் 8ஆம் தேதி 8 மணியளவில் பிரதமர் மோடி ஒரேயொரு குண்டை போட்டு கள்ளநோட்டை ஒரே அடியில் புழக்கத்திலிருந்து விரட்டினார் என்று மனோகர் பாரிக்கர் கூறினார். மத்திய அரசின் நோட்டு நடவடிக்கையை கண்டித்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று திங்கட்கிழமை காலை கூடியவுடன் பாட்னா எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்தில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி முடிந்ததும் அவையின் மைய பகுதியில் குவிந்த காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, இடதுசாரி உள்ளிட்ட கட்சியினர் விதி எண் 56 கீழ் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து நோட்டு நடவடிக்கை குறித்து வாக்கெடுப்புடன் கூடிய விவாதம் நடத்துமாறு வலியுறுத்தினர். ஆனால் அரசு விதி எண் 193 கீழ் மட்டுமே நோட்டு நடவடிக்கை குறித்து விவாதிக்க தயாராக இருப்பதாக கூறியது. இதை எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடும் கூச்சலில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையேயும் கேள்வி நேரத்தை நடத்தப் போவதாக மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் கூறினார். 5 மாநிலம் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் 4 மக்களவை, 10 சட்டப்பேரவை தொகுதிகள் இடைத்தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ளது. கேரள மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபட்டோர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில முதல்வர் பினராயி விஜயன் எச்சரித்துள்ளார். சபரிமலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஐயப்பன் கோவில் இனி சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோயில் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட வேந்தர் மூவிஸ் மதனை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கார், வேளாண், வீட்டுக்கடன்களுக்கான தவணை செலுத்த 60 நாள் கூடுதல் அவகாசம் ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. ரூபாய் நோட்டுகள் தொடர்பான வழக்கு புதனன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. PCCI நிர்வாகிகளை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், லோதா குழு பரிந்துரை. கேலக்ஸி S7 ஸ்மார்ட் போன் பாதுகாப்பானதுதான் என்று சாம்சங் நிறுவனம் வாக்குறுதி அளித்துள்ளது. தாமிரபரணி ஆற்றில் இருந்து தனியார் குளிர்பான ஆலைகளுக்கு தண்ணீர் விநியோகம் செய்வதற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புதுவையில் துப்புரவு பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கவர்னர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். புதுவை மாநிலம் வில்லியனூரை அடுத்த உருவையாறு பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக கவர்னர் கிரண்பேடிக்கு அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் புகார் அளித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று கோளை கிரண்பேடி உருவையாறு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அவர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் குடிநீர் தேக்க தொட்டிகளில் இருந்து வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரை ஆய்வு செய்தார். அப்போது குடிநீர் சுத்தமில்லாமல் கலங்களாக வந்தது. இது குறித்து அவர் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். மேலும் பழைய குடிநீர் குழாய்களை மாற்றி புதிய குழாய்கள் அமைத்து குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொம்யூன் ஆணையர் ஆறுமுகத்திற்கு உத்தரவிட்டார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 246 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியதற்கும் இந்திய கேப்டனும் ஆட்ட நாயகனுமான விராட் கோலியின் பங்களிப்புக்கும் நேரடி தொடர்பு உள்ளது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். 24 கேரட் 1 கிராம் 2984 ரூபாய். 8 கிராம் 23,772 ரூபாய். 22 கேரட் 1 கிராம் 2840 ரூபாய். 8 கிராம் 22,720 ரூபாய். வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு 43 ரூபாய் 90 பைசா. 1 கிலோ வெள்ளியின் விலை
41,025 ரூபாய். இத்துடன் இன்றைய நேசகான செய்திகள் நிறைவுற்றன. நேசகான வானொலி நிகழ்ச்சியில் கேட்க நேசகான ஆண்ட்ராய்டு ஆப்ஸிலும் ஐபோன் ஆப்ஸிலும் நேசகான வலைத்தள வானொலியும் கேட்டு மகிழுங்கள். வணக்கம்.